யாரெல்லாம் கர்த்தர் அபிஷேகிக்கிறாரோ, யார் மீதெல்லாம் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதோ, யாரெல்லாம் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஆவினால் நிரம்பி கர்த்தருக்காய் செயல்படுகிறார்களோ, அவர்களுக்கு முன்பாக கதவு பூட்டப்படாது இருக்கும். திறந்த வாசலை கர்த்தர் உனக்கு முன்பாக வைக்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மீது இருக்கணுங்க. ஏசாயா 10:27 சொல்லப்படுகிறது, அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும், உன் கழுத்து நின்று அவன் நுகம் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால நுகம் முறிந்து போகும். கட்டுகள் அழுக்கப்படும். வருத்தங்கள் நீங்கி போகும். வேதனைகள் நீங்கி போகும். பாரங்கள் நீங்கி போகும். ஆமாங்க, அபிஷேகம் உங்கள் மீது வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது இறங்கும் பொழுது, கர்த்தர் ஒரு புதிய லைஃப் உங்களுக்கு கொடுப்பாருங்க. புதிய வாழ்க்கை கொடுப்பாரு. நீ தள்ளப்பட்டிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், யாரும் உன்னை அழைக்காமல் இருக்கலாம். ஆனால் உன்னை அழைத்து அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாருங்க. தேவன் உன்னை பயன்படுத்த போகிறார். உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைக்க போகிறார்.